எல்லா வீட்டிலுமே பல்பு மாதிரி கேமரா வரணும். நம்ம 10 மினிட்ஸ்ல குழந்தை மிஸ் ஆகுது, 1 ஹவர்ல 4 கேர்ள்ஸ் வந்து ரேப் ஆகுது. நீங்க ஏதாவது ஜஸ்டிஸையோ ஏதாவது விஐபி பார்த்திருக்கியா? he is just sitting in the plastic chair. எல்லாருக்குமே வணக்கம், குட் ஈவினிங். I welcome Honorable Justice R. Mahadevan sir, Supreme Court of India, other dignitaries and Makkal from SM Nagar, Makkal from Karpagar Avenue Residents Association and fifth phase Makkal from the Sana Foundation. நான் அவ்வளோ எப்பவுமே இன்னைக்கு க்ரௌடை பார்த்தா பயம். நான் வந்து ஒரு க்ரௌடை பார்க்கும்போதும் இன்னைக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் இருப்பேன். இத்தனை மக்களை பார்த்து நான் எப்படி பேச போகிறேன்? அது தாண்டி நம்ம கூடியிருக்குன்னா விஐபி ஜஸ்டிஸ், ஆனரபிள் ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் இன்னைக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும் சார். பட் சம்டைம் வி ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பேசுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலைன்னா வேற யாரும் வந்து அது பேச போகிறதில்ல. அதனால அகெயின் இன்னைக்கு என்னுடைய தமிழ் வந்து அவ்வளோ ஃப்ளூவன்ட் கிடையாது. ஃப்ளூவன்ட் மட்டும் இல்லை, எனக்கு அவ்வளோ ப்ராப்பராக தமிழ் பேச தெரியாது, இங்கிலீஷும் பேச தெரியாது. அதனால் என்னோட பேச்சிலே ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க சார். அண்ட் த சேம் டு த ஆல் த க்ரௌட். செக்யூர் அவர் சிட்டி பற்றி பேசுறேன்னா அது எத்தனை வருஷம் வந்து பேசியாலும் அது நிற்காது. ஆனால் டைம் எவ்வளோ கம்மின்னுള്ളത് நமக்கு தெரியும். ஜஸ்டிஸ்க்கு வந்து அடுத்த ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நான் ஒரு குட்டி கதை சொல்லி இதோட கன்க்ளூஷன் நான் முடிக்கிறேன். இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஸ்டோரி, இட்ஸ் அபவுட் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கை 21 ஏஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணியது வந்து மும்பையில். இப்போ மும்பையில் நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது அங்கே கம்பெனியோட ஓனர், கம்பெனி முதலாளி உருவாட்டி சொல்லிட்டு ஒரு பொருள் வந்து நீங்கள் வந்து என்னோட வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். அது பஸ் ஏறி போனோம். நம்ம பஸ் ஏறி போனதுக்கப்புறமா அது 26 ஃப்ளோர், 26 நிலை மாடி. ஆனால் நான் வந்து ஒரு வில்லேஜ்னு வந்த பையன், இன்னைக்கு வந்து லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னுள்ளது தெரியாது. ஒரு லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாததுனால நான் மொத்தமாக 26 மாடிக்கு ஏறி போயிட்டேன், நடந்து போயிட்டேன். நான் லிஃப்ட் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா நான் அங்கே போயிட்டேன், பெல் அடிச்சுட்டு அந்த பொருள் கொடுத்தேன். திருப்பி ஸ்டெப் இறங்கும்போது அந்த அம்மா கேட்டேன், ஏன் லிஃப்ட் யூஸ் பண்ணலை? அப்போ நான் சொல்லி லிஃப்ட் யூஸ் பண்ணுறாமான்னு சொல்லி நான் லிஃப்ட் முன்னாடி போனேன். அதுக்கப்புறமா அந்த அம்மா கதகு சார்த்தியப்போ திருப்பி யூட்டர்ன் பண்ணி ஸ்டெப் இறங்கி கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் அகெயின் ஒரு வாரத்துக்கு அப்புறமா சார் சொல்லிட்டேன், ஒரு பொருள் கொண்டு போய் வீட்டுக்கு போய் கொண்டு கொடுக்கணும். அப்போ நான் மனசில் நினச்சேன், இனியும் 26 ஃப்ளோர் ஏறணுமா? இன்னைக்கு இந்த மாதிரி நாலேஜ் இல்லையா? ஒரு லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு போலுமே என்னால் தெரியாதா? நான் அதுக்கப்புறமா லிஃப்ட் முன்னாடி போய் நின்று கடவுள்கிட்ட பிரார்த்திச்சேன், ஏதாவது ஒரு ஆள் இந்த டைமில் வரணும், அவர் எப்படி லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுன்னுள்ளது பார்க்கணும். பை த லக் ஒரு ஆள் வந்துட்டு நான் அவர்கிட்ட சொல்லி எனக்கு லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால வந்து சொல்லிக் கொடுங்க. அவர் சொல்லிக் கொடுத்தேன், உங்களுக்கு ஏதோ ஃப்ளோர் போனோம், அது இந்த மாதிரி மாடல் லிஃப்ட் கிடையாது, ஓல்டு லிஃப்ட் அப்படின்னா அது கதகு சார்த்தன மாதிரி. அப்போ அவர் சொல்லி இப்படி தான் போகணும். ஓகே, அது நான் கத்திட்டேன். நெக்ஸ்ட் டைம் தேர்ட் வாட்டி நான் போகும்போது நினைச்சேன், ஐ ஆம் த கிங், ஐ நோ ஹவு டு மேக் இட், ஐ நோ ஹவு டு ஆப்ரேட் த லிஃப்ட். நான் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். நான் வந்து 26 மாடி நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த லிஃப்ட்டில் வந்து இன்னியும் 8-10 மக்கள் ஏற்றிட்டேன். 26 ஃப்ளோர் வர போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளாட்டில் அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். 10, 5, 12, 14. அதுக்கப்புறம் தான் நான் 26 போனது. அப்போ நான் மனப்பட்டேன், ஓ இந்த லிஃப்ட்டில் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் போகிறதுக்கான ஒரு இது. அதுக்கப்புறமா என்னன்னு தெரியுமா, ஒரு வாட்டி நான் லிஃப்ட்டில் தனியே நான் நினச்சேன், எகெயின் நான் தனியாக இருக்கேன், வேறு யாரும் இல்லை, எப்படியாவது நான் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த லிஃப்ட் வந்து மிடில் வந்து பிளாக் ஆகிட்டேன். லிஃப்ட் ட்ராவல் பண்ணலை, அது எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிடுச்சு. நான் அதுக்குள்ளேருந்து அழக ஆரம்பித்தேன். நான் என்ன நினச்சேன்னு தெரியுமா, கூட ஆள் இருந்தால் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், 6வது இருந்தால் கால் பண்ணலாம். அந்த டைமில் ஒரே மனசு கடவுள்கிட்ட பேசிகிட்டே இருந்தது, எப்படியாவது வெளியில் வரணும். 26 மாடியில் நெக்ஸ்ட் டைம் 100 மாடி ஆயிருந்தாலும் சரி நான் ஏறி போவேன், லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான்
இன்னைக்கு வந்து 5th ஃபேஸில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ள மாட்டியிருக்க, அவருக்கு வெளியில் வர முடியாம அந்த இருட்டுக்குள்ள இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள நம்மளால ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியறது வந்து பெரிய சந்தோஷம், பெரிய நிகழ்ச்சி. நான் 3rd ஃபேஸ் அப்படிதான். அந்த மக்கள் வந்து நான் அன்னைக்கு அந்த லிஃப்ட் இருட்டுக்குள்ள எப்படி இருந்து பயப்பட்டதோ அந்த பயம் இன்னைக்கு 3rd ஃபேஸ்ல இருக்கு, 5th ஃபேஸ்ல இருக்கு. ஆனா பாதுகாப்பு வந்து எல்லா இடத்துலயுமே தேவை. நான் அது விஐபி ஏரியா அல்லனா பிபிஎல் அப்படி நான் பிரிச்சு சொல்லல. பட் ஐ எம் சேயிங் இந்த மாதிரி 3rd ஃபேஸ் 5th ஃபேஸ் இருக்கிற மக்களுக்கு வந்து நம்மளால வந்து பேசிக்கான பாதுகாப்பு இன்னையிலிருந்து உங்க ஏரியா உங்க வீடு வந்து பாதுகாப்புல இருக்கு. ஒரு மாற்றத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் சேஃப்டி. அதனால வந்து I want to sincerely thanks to 3rd phase மக்கள் from the SM Nagar, 4th phase வந்து காரா ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன், 5th phase வந்து சனா ஃபவுண்டேஷன். வாட் இஸ் சனா ஃபவுண்டேஷன்? சனா ஃபவுண்டேஷன் அப்படின்னா சனா பற்றி சொல்றதுன்னா நம்முடைய தேசத்துக்கு பெருமை. ஏஷியா லெவலில் ஒலிம்பிக்கு போய் ஸ்பெஷலான கிட்டு போய் 1-2 ஐட்டம் இல்லை, மொத்தமா போய் ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷனல் போய் வின் பண்ணி வந்திருக்கேன்னா ஸ்பெஷல் குழந்தை. அப்ப நான் நினைச்சேன் இந்த ஸ்பெஷல் குழந்தை ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தங்க கூடாது. அப்பதான் 2 வருஷம் முன்னாடி அந்த அம்மா ஃபோன் பண்ணி கேட்டேன், என் வீட்டில் மென்டலி ஸ்பெஷல் குழந்தை இருக்கு, அவருக்கு பாதுகாப்புக்கு ஒரு கேமரா தேவை. நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா? ஸ்பெஷல் குழந்தைக்கு எதுக்கு கேமரா? மற்றபடி மக்களுக்கு தானே கேமரா தேவை. ஆனா நான் 2 வருஷம் அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த சனமா, அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கிட்டே பார்க்க மாட்டேன். நீங்க அங்க போனா ஒரு குட்டி தெய்வத்தை தான் பார்க்க முடியும். அந்த குழந்தை தான் சனா பேபி. நான் சொல்லிட்டேன், நீங்க இந்த மாதிரி இந்தியாவில் சென்னையில எத்தனை மக்கள் இருக்குமோ எல்லா மக்களுமே சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கணும். அந்த ஃபவுண்டேஷன்ல வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடைக்கணும். இனி அதிகம் நான் பேச போறதில்ல, டைம் கம்மி தான். ஒரு குழந்தையும் கூட இருக்கு, மிஸ்டர் சந்தோஷ். அவர் வந்து ஹீரோ. அவரை ஹீரோனா இந்த மாதிரி ஹீரோ நான் பார்த்ததில்லை. +2ல ஃபுல் A+. அவரை பார்த்து எப்படி பெருமையா இருக்குன்றது சந்தோஷ். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது தாண்டி லைஃப் எங்கெல்லாம் போக முடியுமோ we will try. Again SOC நான் பேர் விட்டு போறதுக்கான நிறைய பேர் விட்டு போயிருக்கும், நிறைய ஆட்கார விட்டு போயிருக்கும். நான் சொல்லல, எனக்கு மக்களை பார்த்தா பயம். இது எப்படியாவது பேசி முடிக்கணும். ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு இந்தியா முழுவதும் போன ஆசை, அந்த ஆசையால மட்டும்தான் இங்கே நான் வந்து பேச போறேன். இனி கடைசியில வந்து SOC நான் பணம் போட்டு உருவாக்கின கேம்பெயின் கிடையாது. SOC வந்து நான் அன்பு போட்டிருக்கேன், கருணை போட்டிருக்கேன், என்னுடைய ஹியூமானிட்டேரியன் கன்சிடரேஷன் போட்டிருக்கேன், நம்முடைய ஆல் இந்தியன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த கான்செப்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தாண்டி என்னுடைய ப்ரேயர் டு கடவுள், சின்சியரிட்டி, லவ், அன்பு எல்லாமே இந்த கிடைச்சிருக்கு. எல்லா மக்களும் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா நான் கடவுள்கிட்ட எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன். என்னுடைய செக்யூர் அவர் சிட்டி நம்ம செய்யற செய்தி வந்து கடவுள் அக்னாலஜ் பண்ணணும்ல. கடவுள் எப்படி அக்னாலஜ் பண்ணும்? I used to pray to the God, help me to take this campaign to the next level. And our next level நான் திருப்பி சொல்றேன், our honorable justice R Mahadevan sir here today to bless us from all the angles to show that how important is security for Chennai, Tamil Nadu and our whole country. Once again sir, I want to thank you. I never expect நான் இந்த மாதிரி ஸ்லம்மில் போயிட்டு இருக்கு. இப்போ மொத்தமாக வாழ்க்கை வந்து ஸ்லம்மு தான் போயிட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நமக்கு ரினோகிரேஷன் ஃபங்க்ஷன் இருந்தால் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் இவரே. அப்போ இவர் என்ன பார்க்குறேன்னா, இவன் வந்து ஸ்லம்மில் சுற்றிட்டு இருக்கு. ஸ்லம்மில் சுற்றினவருக்கு எப்படி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கும்? அதான் சொல்றது. SOC கேம்பெயின் வந்து நான் சொல்லிட்டேன், திஸ் இஸ் a whole prayer. நம்ம உண்மையால் ஒரு விஷயம் பண்ணிட்டுனா 100% கடவுள் இங்கே இருக்கும். அண்ட் அவர் லார்ட்ஷிப்
தேங்க்யூ சார், தேங்க்யூ. இட்ஸ் நாட் அ காம்ப்ளிமெண்ட். நீங்க ஏதாவது ஜஸ்டிஸையோ ஏதாவது விஐபி பார்த்திருக்கியா? சார் டோன்ட் வாண்ட் டு சிட் இன் a special seat. He doesn't want to get the priority. He is just sitting in the plastic chair, and I am the normal below Indian person sharing the stage and space with me. அவ்வளோ பெருமை. இது வந்து சார் என் கூட இருந்து ஷேர் பண்ணலை. நான் வந்து இந்த 5th ஃபேஸ்லையும் 3rd ஃபேஸில் இருக்கிற மக்களை ரெப்ரசன்டேட் பண்ணுறேன் சார். இந்த மக்களுக்கு வந்து சார் கேட்ட மாதிரி ஒரு வீட்டுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் சார்? ஸ்பெஷல் கிட்ஸுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன். அதனால நம்மளோட ஒரு நோக்கம் வந்து எல்லா மக்களுக்குமே எல்லா வீட்டிலுமே, திருப்பி நான் சொல்கிறேன், எல்லா வீட்டிலுமே பல்பு மாதிரி கேமரா வரணும். 0 கிரைம். நம்ம 10 மினிட்ஸில் குழந்தை மிஸ் ஆகுது, 1 ஹவரில் 4 கேர்ள்ஸ் வந்து ரேப் ஆகுது. இது மட்டும் பேசிக் கிரைம். ஆனால் அது தடுக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. ஆனால் அது தாண்டி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது அம்மா கண்ணு. இது வந்து ஒரு அம்மா கண்ணு நம்மளால கொடுக்க முடியறது வந்து அவ்வளோ சந்தோஷம். நம்ம நாட்டிலே இனியாவது ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆடிட்டிங் நடக்கணும். எங்கெங்கே கேமரா தேவையோ இது நான் தனியாக பண்ண முடியாது, செக்யூர் சிட்டி கேம்பெயின் தனியாக பண்ண முடியாது. ஆனால் ஜஸ்டிஸ் மாதிரி இந்த மாதிரி ஹேண்ட் வரும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜி we can go to at any extreme. And once again sir, thank you everyone for your wonderful support. நீங்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்குது எனக்கு தெரியும். அது only for the safety. இங்கே இருக்கிற யாருமே எனக்கு தெரியாது, ஜஸ்டிஸே வந்து எனக்கு தெரியாது. கடவுள் எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் ப்ரேயர் தான். அதனால ஏதாவது பேரோ ஏதாவது டைட்டிலோ நான் விட்டு போயிட்டுனா மன்னிச்சிடுங்க. என்னோட பேச்சினையில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. அகெயின் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃபார் த மீடியா, நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் ப்ரமோட் பண்ண வேண்டாம், ஒரு ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ண வேண்டாம், ஒரு கம்பெனி ப்ரமோட் பண்ண வேண்டாம். ஆனால் நம்ம ஊரில் பாதுகாப்பு எவ்வளோ தேவை அது மட்டும் நீங்கள் கொண்டு போய் மீடியா கொண்டு சேரணும். சேஃப்டி வந்து அவ்வளோ முக்கியம். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து ஜூலை 11, 2026 நம்ம வந்து சென்னையில் எஸ்எம் நகர் 3rd ஃபேஸ், ஆரேபுரம் 4th ஃபேஸ், 5th ஃபேஸ் வந்து சென்னையில் தனித்தனி வீட்டுக்கு 100 கேமரா போட்டு இந்த ஏரியா மொத்தமாக பாதுகாப்பில் கொண்டு வந்திருக்கும். 3rd ஃபேஸில் வந்து ஒரு 800 ஹவுஸ் பாதுகாப்பு கொண்டு வந்திருக்கும். 4th ஃபேஸில் வந்து ஒரு 400, 5th ஃபேஸில் வந்து 100+. இதுக்கு முன்னாடி பட்டணப்பாக்கத்தில் 2000 வீடு வந்து ஃபேஸ் 1ல் நம்ம முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த 3 ஃபேஸோட இனாகுரேஷன். அதே மாதிரி வந்து இந்தியா மொத்தமாக எஸ்பெஷலி வந்து சென்னையிலிருந்து தமிழ்நாடு மொத்தமாக உமன் சேஃப்டிக்காக இந்த கேம்பெயின் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம். அண்ட் வி கோ அப்பார்ட் ஃப்ரம் சென்னை, வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மதுரை அண்ட் த கோயம்புத்தூர். அண்ட் whoever want to request for the free camera, they can register in our website www.secureourcity.org. You can visit our office, you can contact us. This is to show how important is safety. Safety எவ்வளோ முக்கியம். நம்ம நாட்டிலே ஒரு 10 மினிட்லையுமே ஒரு குழந்தை மிஸ் ஆகுது, ஒரு ஹவர்லையுமே வந்து ஒரு சிஸ்டர் தங்கச்சி வந்து ரேப் ஆகிட்டு இருக்குது. அதான் கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் நிறைய செய்துட்டு இருக்குது. ஆனால் சேஃப்டி வந்து அவ்வளோ முக்கியம். ஒரு பாதுகாப்பு இருந்தால், ஒரு சிசிடிவி கேமரா இருந்தால், ஒரு வீடுக்கானாலும் ஒரு ஏரியாவுக்கானாலும் ஒரு நாட்டுக்கு எவ்வளோ மாற்றம் கொண்டு வர முடியும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயின். நம்ம ஆல்ரெடி வி ஹேட் அ மீட்டிங் வித் த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் சார், and former national security advisor MK Narayan sir is with us for last 4 years as a global chairman. அது தாண்டி நிறைய சப்போர்ட் நமக்கு இருக்குது. அது தாண்டி 2 வருஷமாக நம்ம வெல்விஷராக செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் சார் இன்றைக்கும் வந்திருக்கு. முன்னாடி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் வந்திருக்கு. ஏன்னா சேஃப்டி வந்து அவ்வளோ முக்கியம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பல்பு மாதிரி எல்லா வீட்டிலுமே எல்லா பில்டிங்கிலுமே பாதுகாப்பு கொண்டு வரணும். எல்லா இடத்துலையுமே ஒரு 0 கிரைம். அதுக்கு நம்ம எல்லாரையும் சேர்ந்து செக்யூர் அவர் சிட்டி வந்து ஒரு ஆள் தனியாக பண்ண முடியாது. அது வந்து சேஃப்டி எவ்வளோ முக்கியம். அதுக்கான மெசேஜ் போகிறதுக்கு உங்கள் மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியாவுக்கு நான் நல்லி சொல்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற இந்த 5th ஃபேஸ் நம்ம ஸ்பெஷலி கிட்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி சேலஞ்சான அத்தனை மக்களும் இன்றைக்கு வந்திருக்கு. அதனால் இனியும் நிறைய தூரம் நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல கேமரா போடணும். அது சென்னை மட்டும் இல்லை,
தமிழ்நாடு மொத்தமாக இந்தியா மொத்தமாக இந்த கேம்பெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னையிலிருந்து ஸ்டேட் வைட் தமிழ்நாடு உமன் சேஃப்டி கேம்பெயின் வி ஸ்டார்டிங் and today we inaugurated 3 area in Chennai, SM Nagar, Arepuram and across Chennai, Samanjeri, Perumbakam, Medavakkam, Kondrathur, Poonamalli, அது ஐயாவரம் அது மாதிரி நிறைய இடத்துல ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் முடிச்சிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ மீடியா ஃபார் ஆல் த சப்போர்ட். தேங்க்யூ. இல்லை இது நீங்கள் ஒரு கேமரா நீங்கள் கேட்டால் உங்கள் வீட்டுக்கு தனி சிஸ்டம், அதோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு மொத்தமாக சிஸ்டம் உங்களோட வீட்டுக்கு தான். இப்போ நாளை நான் கேட்குறேன், நான் கேமரா போட்டிருக்கு நேற்றுக்கு ஆக்சஸ் கொடுக்குமா? இல்லை, அதோட 100% ரைட்டு உங்களுக்கு தான், நமக்கு ஒரு ஆக்சஸ் இல்லை அதில். அதே மாதிரி 5 வருஷம் வி ஹேவ் 5 year வாரண்டி ப்ராடக்ட்டுக்கு, 1 year நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். இதில் ஒரு ப்ராடக்டோ பிராண்டோ நம்ம ப்ரமோட் பண்ணுறதில்லை. நான் இதுவரை ஒரு பிராண்டோ ப்ராடக்டோ சொல்லலை, சேஃப்டி மட்டும்தான் பேசுறது. சேஃப்டி எவ்வளோ முக்கியம்னுள்ளது நம்ம சேர்ந்து மீடியா இங்கே மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு போகும்போது நம்ம எங்கே செய்திருக்கோம், எத்தனை கவரேஜ் கொண்டு வந்திருக்குன்றதுக்கு நீங்கள் சப்போர்ட்